அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் காரைக்குடியில் மினி டைடல் பார்க், அரசு சட்டக்கல்லூரி கட்டடத்தினுடைய திறப்பு விழா, செட்டிநாட்டில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் திறப்பு விழா, 2119 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டம், அண்ணல் காந்தியும் தோழர் ஜீவாவும் சந்தித்த சாவையில் சிறையுடன் கூடிய அரங்க திறப்பு விழா, கவிஞர் முடியரசனார் சிலை திறப்பு, தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞரும் போற்றின தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100 நினைவு நிகழ்ச்சி இன்னும் நிறைய இருக்கு. அமைச்சர் பெரிய கிருப்பனும் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் என்னுடைய சகோதரர் கார்த்திக் சிதம்பரமும் உங்க மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டங்களை என்னிடத்தில் எடுத்து சொல்லி அதற்காக விழாவும் நடத்தியிருக்காங்க. இப்போ அண்மையில் திரும்பவும் அடுத்த கட்ட சிவகங்கை மாவட்ட வளர்ச்சிக்காக நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்காக ஆதரவு கேட்டு திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். முதல்ல உங்க அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட முதல்ல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கொஞ்சம் மினிட் வாங்க. அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள், சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய சிங்கம், தொடர்ந்து 4 முறை திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றியை பெற்று அவருக்கு 5வது முறையும் நீங்க வெற்றியை வழங்கணும். தன்னுடைய துறை சார்பாக தமிழ்நாட்டோட மக்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் அயராம தொண்டாற்றியவர் பெரிய மீசைக்காரர் பெரிய கிருப்பனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மானாமதுரை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தமிழரசி ரவிக்குமார், அமைச்சராக இருந்தவர். கடந்த முறை இதே மானாமதுரையில தொகுதியில் வெற்றி பெற்றவர். எப்போதும் மக்களோட மக்களாக இருந்து செயல்படக்கூடியவர். மானாமதுரைக்கு பல்வேறு திட்டங்களையும் பணிகளையும் செய்து கொடுத்த தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாங்குடி அவர்கள், என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி மற்றும் மரியாதைக்குரிய சிதம்பரம் ஆகியோருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் மாங்குடி அவர்கள், சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் பணியாற்றியவர், காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட துணைத் தலைவராக செயல்பட்டு வரக்கூடியவர். காரைக்குடிக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலை போலவே மீண்டும் அவர் வெற்றி பெற கை சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் முக்குளத்தூர் பூலிப்படை கட்சியினுடைய நிறுவன தலைவர்
என்னுடைய இணைய சகோதரர் கருணாஸ் அவர்கள். கருணாசுக்கு அறிமுகம் தேவையில்லை. தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால உங்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். தன்னுடைய அமைப்பின் மூலமாக, தன்னுடைய யதார்த்த பேச்சின் மூலமாக நமது கூட்டணிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர். தோழமை இயக்கத்தை சார்ந்தவர். நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார். சிவகங்கை தொகுதியுடைய சிறப்பு பெற்றிட சகோதரர் கருணாஸ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை அளிக்க வேண்டும். இங்கே நிற்கிற 4 பேருடைய வெற்றியும் உறுதி தானே? சத்தமா சத்தமா? நன்றி. வேட்பாளர் 4 பேரும் உட்காரலாம். மக்கள் இப்பவே உங்க வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க. சீட்டு கன்ஃபார்ம். தொடக்கத்திலேயே நான் சொன்ன திட்டங்கள் மட்டுமில்லாம நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உங்க மாவட்டத்துக்காக இன்னும் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் என சுருக்கமா சொல்ல விரும்புறேன். கீழடி அருங்காட்சியகத்தில் சமீபமா திறந்தவெளி அருங்காட்சியகம் காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியாக தர முயர்வு, மானாமதுரைய நகராட்சியாக உயர்த்திட திட்டம், சிவகங்கையில தோழி விடுதி, மானாமதுரையில அரசு கலைக்கல்லூரி, வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டபத்தில் மருது சகோதரர்களுக்கு முழு உருவச் சிலை, வாளுக்கு வேலி அம்பலத்துக்கு சில, வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டபத்தில் குயிலுக்கு சிலை. இது தவிர பூலாங்குறிச்சியில மருத்துவமனையில கூடுதல் கட்டடங்கள் மற்றும் ஆய்வக அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இலுப்பைக்குடி சிப்காட்ல 5300 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் MRF நிறுவனத்தோட புதிய டயர் உற்பத்தி ஆலை அமையவிருக்கு. மானாமதுரையில் புதிய ITI மற்றும் மினி ஸ்டேடியம் அமையவிருக்கு. தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோயில் பக்தர்களின் வசதிகளுக்காக 18 கோடி ரூபாயில பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட நான் பெருமைப்பட்டு சாதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓடாமல் இருந்த திருவாரூர் திரை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக எப்படி ஒட்டி காட்டினாரோ அதேபோல் நானும் கண்டதேவி சொர்ணா மூர்த்தீஸ்வரர் கோயில் திருவிழா தேரோட்டத்தை 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு நடத்தி காட்டியிருக்கிறேன். இதனால மகிழ்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் எல்லாம், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சென்னையிலே கோட்டைக்கு வந்து என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னாங்க. உண்மையா சொல்லணும்னா என்னுடைய சொந்த தொகுதிக்கு கூட எப்படி எதையும் தட்டாம செஞ்சு கொடுப்பேனோ அதே போலதான் சிவகங்கை மாவட்டத்திற்கும் கேட்டதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைவேற்றி தந்திருக்கிறேன். இதை இங்க மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்புக்குரிய நான் சிதம்பரம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அரசு விழாவில கலந்து கொண்டு பேசுகிற போது சொன்னார், நான் மீண்டும் முதல்வராவேன், அப்போது சிவகங்கை மாவட்ட அடுத்த கட்ட கோரிக்கையோடு வருவேன்னு சொன்னார். உறுதியா சொல்றேன், நாம தான் வருவோம். நிச்சயம் அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றி முக்கியம். சிவகங்கை மட்டுமல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சாதனைகளை சொல்றதற்கு எங்கிட்ட மிகப்பெரிய சாதனை பட்டியலே இருக்கு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட என்ன இருக்கு? வாய் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பர்சனல் அட்டாக் தாண்டி